இங்க கற்கால காட்டுவாசி குடும்பம் ஒண்ணு காஞ்சி போன பாலைவனத்துல சோறு தண்ணி இல்லாம டுமாரோ அப்படின்ற இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப வழியில ஒரு புதர்ல இருந்து ஏதோ ஒரு மிருகம் ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அப்படியே வேக வேகமா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வெப்பனெல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க. அப்புறம் கடைசியா பார்த்தா அது இவங்க குடும்ப தலைவன். அவரும் ஏதோ இவங்க கிட்ட சொல்றதுக்காக அவசர அவசரமா வந்துட்டு இருப்பாரு போல. அதுக்குள்ள இவங்க அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அப்படி போட்டு தள்ளிட்டு சாரிங்க நான் ஏதோ ப்ரெடேட்டர்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, நல்லா நினைச்ச போமா, உனக்கு எவ்வளவு நாளாமா என் மேல கோவம், சரி வா உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும்னு சொல்லிட்டு கூட்டு போய் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா வழியில ஒரு பெரிய செவுரு. இவ்வளவு பெரிய செவுரை இவங்க இதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல பார்த்ததே இல்ல. இதை பார்த்தவங்க இதுதான் இந்த உலகத்தோட முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவர் அந்த வாளை ஓபன் பண்ணிட்டு வந்து இது ஒண்ணும் இந்த உலகத்தோட முடிவு இல்ல, இதுதான் இந்த உலகத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த வாளுக்கு அந்த பக்கம் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல எங்க பார்த்தாலும் கலர் கலரா ஒரே பழங்களா இருக்கு. இதை பார்த்தவங்க இவ்வளவு நாளா சோறு தண்ணி இல்லாம இருந்தாங்க இல்லையா, போயிட்டு அப்படியே வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்க பழங்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியா இவங்களோட மெனுல ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. சோ அதை சாப்பிட போறீங்களான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப யாரும் அங்க ட்ராப் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல. அந்த ட்ராப்ல இவங்க நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க. அப்ப அங்க இந்த காட்டுவாசி ஷீல்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கப்பிள்ஸ் வராங்க. அப்படி வந்தவங்க இவங்களை பார்த்துட்டு இவங்க மனுஷன் தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இவங்களை அவுத்து விட்டுறாங்க. அப்படி அவுத்து விட்டவங்க சாரிங்க இது நாங்க அனிமல்ஸுக்காக வச்சிருந்த ட்ராப், இதில் நீங்க தெரியாதனமா மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படி போனவனுங்க அவங்க வீட்டை பார்த்துட்டு சொர்க்கனா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே அப்படியே ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடறானுங்க.